அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி பரக்காத்துஹு. ஐயமும் தெளிவும் என்கின்ற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக ஒவ்வொரு நாளும் ரமலான் மாதத்தினுடைய பகல் பொழுதில் பிற மத சகோதரர்கள் கேட்ட கேள்விகளுக்கான பதில்களை பார்த்து வருகின்றோம். இஸ்லாம் குறித்தும் இஸ்லாமியர்கள் குறித்தும் அவர்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கான பதில்களை பார்த்து வருகிறோம். அந்த அடிப்படையில் மக்காவில் இருக்கக்கூடிய ஒரு சதுர வடிவ கட்டிடத்தை நோக்கி நீங்கள் வணங்குகிறீர்கள், அதை நீங்கள் சுற்றி வருகிறீர்கள். இது உருவ வழிபாடு இல்லையா? உருவ வழிபாட்டை மாற்றுவதற்காக வந்ததாக சொல்லப்படக்கூடிய இஸ்லாமில் இப்படிப்பட்ட ஒரு உருவ வழிபாடு இருக்கிறதே என்கின்ற கேள்வியை சகோதரர்கள் கேட்கின்றார்கள். இதற்கான பதிலை இன்று நாம் பார்க்கவிருக்கின்றோம். கண்ணியத்திற்கு உரியவர்களே, ஒரு இடத்தை நோக்கி வழிபடுவதற்கும் ஒரு இடத்தை வழிபடுவதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. ஒரு இடத்திற்கு சென்று வழிபடுவது என்பது எல்லோரும் செய்யக்கூடிய ஒரு செயலாகவே இருக்கிறது. பள்ளிவாசலுக்கு சென்று வழிபடுவது என்பது வேறு, பள்ளிவாசலையே வழிபடுவது என்பது வேறு. அப்படிப்பட்ட ஒரு வித்தியாசத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த இடத்தை ஏன் நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறோம், இந்த இடத்திற்கான முக்கியத்துவம் என்ன, இந்த இடத்தை ஏன் நோக்கி வணங்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது என்கின்ற ஒரு கேள்விக்கு பதிலளிக்க வேண்டுமேயானால் இது ஒரு ஒருமைப்பாட்டை கொண்டு வருவதற்கான ஒரு விஷயமாக இருக்கிறது. மனிதர்கள் அனைவரும் இஸ்லாமிய மார்க்கத்தை நன்றாக அறிந்த ஒவ்வொரு சகோதரரும் இந்த விஷயத்தை புரிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள். எந்த அடிப்படையில்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாமிய மக்கள் மத்தியிலே கொண்டு வந்த அந்த மார்க்கம் என்பது மக்களை ஒன்றுபடுத்தக்கூடியதாக, மக்களை ஒரு ஒற்றுமையை கொண்டு வரக்கூடியதாக, ஒரு ஒழுங்குமுறைகளை கொண்டு வரக்கூடியதாக இருந்தது. அப்போ தொழ வேண்டும் என்கின்ற ஒரு நேரத்தில் இப்போ எப்படி தொழ வேண்டும் என்பதை சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது. எதை நோக்கி தொழ வேண்டும் என்கின்ற ஒரு கட்டாயம் என்பது இருக்கிறது. இறைவன் என்பவன் எங்கும் இருக்கிறான் என்கின்ற ஒரு விஷயம் இருந்தாலும் கூட ஒரு இடத்தை நோக்கி தொழ வேண்டும் என்கின்ற ஒரு சூழல் வரும்போது அதற்கான ஒரு பொதுவான ஒரு புள்ளியாக இந்த பள்ளிவாசல் எடுத்துக்கொள்ளப்படுகிறது. ஏன் இந்த பள்ளிவாசல் எடுத்துக்கொள்ளப்படுகிறது என்றால், இந்த பள்ளிவாசல் தான் ஒட்டுமொத்த உலகத்தில் முதலாக கட்டப்பட்ட பள்ளிவாசல், ஆலயம் என்று நாங்கள் நம்புகிறோம். இறைவனுக்காக கட்டப்பட்ட முதல் ஆலயம் என்று திருமறை குர்ஆனே சொல்லுகின்றது. உலகினுடைய முதல் மனிதராக இருக்கக்கூடிய ஆதம் நபி அவர்களால் கட்டப்பட்டது. அதற்கு பிறகு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களால், ஆப்ரஹாம் என்று சொல்லுவாங்க, அவரால் புனர் நிர்மாணம் செய்யப்பட்டது. அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாலும் மீண்டும் புனர் நிர்மாணம் செய்யப்பட்டது. இப்படிப்பட்ட இந்த சிறப்பிற்குரிய ஒரு ஆலயத்தை நோக்கி தொழுவதன் மூலமாக ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் ஒரே வடிவிலான தொழுகை முறையை, ஒருமைப்பாட்டான தொழுகை முறையை செய்து கொள்ள முடியும் என்கின்ற காரணத்திற்காக தான் இது செய்யப்படுகிறது. எதற்காக இங்கிருந்து ஒவ்வொரு மக்களும் முக்கியமாக அங்கே காபத்துல்லாவுக்கு போகிறார்கள் என்றால், இப்ராஹிம் நபி அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த விஷயங்களை நினைவுபடுத்தி அதை தங்களுடைய வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும் என்பதை ஒரு புரிதலுக்காகத்தான் அங்கே செல்கிறார்கள். அந்த அடிப்படையில் அங்கே இருக்கக்கூடிய அந்த ஆலயம் என்பது ஒரு புனிதமான ஆலயமே தவிர அதை நாங்கள் வணங்கவில்லை. ஏன் புனிதமான ஆலயம் என்றால், இது உலகத்தில் கட்டப்பட்ட முதல் ஆலயமாக இருக்கிறது என்கின்ற ஒரு காரணத்தினால அங்கே நீங்கள் சென்று வணங்கும் போது உங்களுக்கு கூடுதல் நன்மை கிடைக்கும் என்று நாங்கள் நம்புகிறோமே தவிர இதை வணங்குவதால் நாங்கள் நன்மை கிடைக்கும் என்று நாங்கள் நம்புவதில்லை. இதில் இருக்கக்கூடிய சில விஷயங்களை நீங்கள் கூடுதலாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் எந்த அளவிற்கு இது ஒரு இடமாக மட்டும் பார்க்கப்படுகிறது என்பதை புரிந்து கொள்வதற்கு சில உதாரணங்களை நாங்கள் சொல்லவிருக்கிறோம். உதாரணத்திற்கு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் இந்த கட்டிடத்தின் மேல் ஏறி நின்று தொழுகைக்கான அழைப்பை விடுத்தார்கள். கட்டிடத்தின் மேலே ஏறி நின்று தொழுகைக்கான அழைப்பை விடுப்பது என்பது, அந்த கட்டிடம் என்பது வழக்கமான கட்டிடம் என்கின்ற ஒரு நிலையை தான் தரும். இது ஒரு புனிதம் மிக்கது, அதைத்தான் நாங்கள் வணங்குகிறோம் என்றால் கால் வைத்து ஏற மாட்டாங்க. இப்போ உதாரணத்திற்கு சிலை வணக்கம் செய்யக்கூடிய ஹிந்து சகோதரர்கள் இருக்கிறாங்க, அது அவர்களுடைய நம்பிக்கை, அதை நாம் விமர்சிக்கவில்லை. அங்கே இருக்கக்கூடிய ஒரு சிலை இருக்கிறது என்றால் அந்த சிலையின் மீது கால் வைத்து ஏறி நிற்பதை நிச்சயமாக யாருமே ஒத்துக்கொள்ள மாட்டீர்கள், அதை புனிதமாக நீங்கள் கருதுவீர்கள். அப்போ அதை நீங்கள் யாரும் செய்வதும் இல்லை, அது உங்களுடைய நம்பிக்கை, அதற்குள் நாம் வரவில்லை. ஆனால் இந்த இடத்துல இந்த பள்ளிவாசலிடம் நாங்கள் எதுவும் கேட்பதில்லை. இந்த பள்ளிவாசலை நோக்கித்தான் நாங்கள் தொழுகிறோமே தவிர இதனிடம் இந்த பள்ளிவாசல், இந்த காபத்துல்லாவே, இந்த சதுர நிற கட்டிடமே எனக்கு ஏதாவது தாங்கன்னு சொல்லி கேட்பதில்லை. இதை இறைவனுடைய ஆலயம் என்று தான் நாங்கள் சொல்லுகிறோம். இதற்கு இன்னும் ஒரு எடுத்துக்காட்டு சொல்ல வேண்டுமேயானால், முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் காபாவின் மீது சத்தியம் செய்வது என்பது இருந்துச்சு. அந்த புனிதமான பள்ளிவாசலின் மீது சத்தியம் செய்வது என்பது சில பேர் செய்து கொண்டிருந்தார்கள். அதை முகமது நபி அவர்கள் மாற்றுகிறார்கள். காபாவின் மீது சத்தியம் செய்யாதீர்கள், காபாவினுடைய இறைவனின் மீது நீங்கள் சத்தியம் செய்யுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. அப்போ சத்தியம் செய்வதற்கான தகுதியுடையவன் இறைவன் மட்டும்தான். புத்தகத்தின் மீதுகளோ குர்ஆனின் மீதோ அதெல்லாம் சத்தியம் செய்யக்கூடாது. காபாவின் மீது அப்படி சத்தியம் செய்தார்கள். ஏனென்றால் அதை ஒரு புனிதம் என்று கருதி செய்யும் போது அது ஒரு கட்டிடம், அது ஒரு பள்ளிவாசல், ஆனால் அதை படைத்த இறைவன் இருக்கான, அவன் தான் அதை பெரியவன் சொல்லி காபாவினுடைய இறைவனின் மீது சத்தியம் செய்யுங்கள் என்று முகமது நபி அவர்கள் திருத்திய
காட்சிகளை நாம் வரலாற்றில் பார்க்கின்றோம். அதே மாதிரி இன்றைய தினம் வரை அந்த காபத்துல்லா என்பது ஒரு கட்டிடமாக பார்க்கப்படுகிறது. ஒரு புனிதமான ஒரு இடம் என்பது அது முகமது நபி அவர்களால் புனரமைக்கப்பட்டது. முகமது நபி அவர்கள் வாழ்ந்த இடம், முகமது நபி அவர்கள் தொழுத இடம். அதற்கு முன்னாடி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த இடத்தை புனர் நிர்மாணம் செய்தார். அவர் நின்று தொழுத இடமாக அது இருக்கிறது. அதே மாதிரி முதலாக பிறந்த ஆதம் அவர்களால் கட்டப்பட்ட முதல் பள்ளிவாசல் என்கின்ற ஒரு சிறப்பை பெற்றிருக்கக்கூடிய காரணத்தினால் அதை புனிதமாக கருதுகிறோமே தவிர அதனிடம் நாம் எதுவும் கேட்பதில்லை. அதை நாம் எங்களுக்கு எதையும் தரும் என்று நாங்கள் நம்புவதும் இல்லை. அப்படி இருக்கக்கூடிய காரணத்தினால் தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய அரபுகள் கூட அந்த கட்டிடத்தின் மேல் ஏறி அந்த திரைச்சிலையை மாற்றுவது, அந்த கட்டிடத்தின் மேல் ஏறி அதை ரிப்பேர் பண்ணுவது மாதிரியான வேலைகளை எல்லாம் செய்கிறாங்க. பெயிண்டிங் மாதிரியான ஒர்க்குகள்லாம் கூட அதன் மேலே ஏறி நின்று செய்வது என்பது வழக்கமாக நடக்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்கிறோம். இரண்டாவதாக அந்த கட்டிடத்துக்குள் என்ன இருக்குது, அந்த கட்டிடத்திற்குள் ஏதாவது ஒரு சிலை இருக்கிறதா, அந்த கட்டிடத்திற்குள் ஏதாவது வணங்கத்தக்க பொருள் இருக்கிறதா, அதனால் அதை நோக்குகிறோமா என்றால் அந்த கட்டிடத்திற்குள் எதுவும் இல்லை. அந்த கட்டிடம் என்பது பிளாங்கான ஒரு இடம் தானே தவிர அதில் வேற எதுவுமே இல்லை. அதில் இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது ஒரு கட்டிடம். அந்த கட்டிடத்திற்குள் எதுவும் இல்லை. அந்த கட்டிடத்திற்குள் எந்த புனிதமிக்க, எந்த வணக்கத்திற்குரிய பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய எந்த பொருளும் அதில் உள்ளே இல்லை. நாம வணங்குவது அந்த இடத்திற்கு போய் ஒருமைப்பாட்டோடு ஒரே இறைவனைத்தான். அந்த இறைவன் வானத்தில் இருக்கிறான் என்று நாங்கள் நம்புகிறோம். உலகம் முழுவதும் அவனுடைய சக்தி நிரவி இருக்கிறது என்று நாங்கள் நம்புகிறோம். அப்போ அப்படிப்பட்ட இறைவனிடம்தான் நாங்கள் கேட்க வேண்டும், வேறு யாரிடமும் கேட்கக்கூடாது என்கின்ற நம்பிக்கை இஸ்லாமியர்கள் பெற்றிருக்கக்கூடிய காரணத்தினால் இந்த காபாவை சுற்றி வருவது என்பதும் இந்த காபாவை நோக்கி தொழுவது என்பதும் ஒரு வணக்கமாக மாறாது. இந்த காபாவை சுற்றி வருவதற்கான காரணம் கூட இது முகமது நபி அவர்கள் சுற்றி வந்தார்கள் என்பதற்காகத்தான். அது அந்த ஹஜ்ஜின் போது அதை அவங்க செய்யக்கூடிய ஒரு வழிமுறையாக இருக்கக்கூடிய காரணத்தினால் அதை செய்கிறோமே தவிர முகமது நபி அவருடைய காலத்திற்கு பிறகு வந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்று சொல்லக்கூடியவர்கள் அந்த காபத்துல்லாவில் பதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு கல்லை முத்தமிட்டவர்களாக சொன்னார்கள், நான் உன்னை புனிதமான என்று கருதி நாங்கள் உன்னை முத்தமிடல. முகமது நபி அவர்களை முத்தமிட்டார்கள், இறைவனிடம் இருந்து அருளப்பட்ட கல் என்கின்ற ஒரு நம்பிக்கை இருக்கக்கூடிய காரணத்தினால் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு முத்தம் கொடுத்தார்களே தவிர அதை நமக்கு எதையும் கொடுக்கும் என்று நம்பி முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை செய்யவில்லை. அதை உமர் ரலியல்லாஹு அவர்களும் பதிவு செய்கிறார்கள். முகமது நபி அவர்களும் கூட அந்த சத்தியம் செய்யும் போது காபாவின் மீது சத்தியம் என்பதை காபாவினுடைய இறைவனின் மீது சத்தியம் என்று சத்தியத்தை மாற்றக்கூடிய காரியங்களை எல்லாம் நாம் பார்க்கிறோம். ஆகவே கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, நீங்கள் ஒன்றை ஒன்றும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த காபத்துல்லா என்கின்ற இந்த சதுர வடிவ கட்டிடத்தை இஸ்லாமியர்கள் வணங்கவில்லை, அதை நோக்கி வணங்குகிறார்கள். அதற்கு காரணம் ஒருமைப்பாடு மட்டும்தான். எதையாவது ஒன்றை நோக்கி வணங்க வேண்டும். அப்போ உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா இஸ்லாமியர்களும் ஒன்றை நோக்கி வணங்குகிறார்கள். அது முதல் ஆலயம் என்கின்ற காரணத்தினால், முகமது நபி அவர்களால் புனரமைக்கப்பட்ட காரணத்தினால், ஆதம் நபி அவர்களால் கட்டப்பட்ட காரணத்தினால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களால் புனர் நிர்மாணம் செய்யப்பட்ட காரணத்தினால் ஒரு ஒற்றுமைக்காக அதை நோக்கி நாங்கள் வணங்குகிறோமே தவிர அதற்கு எதுவும் சக்தி இருக்கிறது என்று நாங்கள் வணங்கவில்லை. அதன் மீது காலை வைத்து ஏறக்கூடியவர்களாகத்தான் இன்றும் இருக்கிறார்கள். அந்த திரைசிலையை மாற்றுவதற்காக அதை ஒரு கட்டிடமாக நினைத்து இயங்குவவர்களாகத்தான் இருக்கிறார்களே தவிர அதற்கு முதல் ஆலயம் என்பதை தாண்டி வேறு எந்த விதமான பெரிய புனிதமும் மிகப்பெரிய ஒரு சக்தியும் அது எங்களுக்கு எதையும் கொடுக்கும் என்கின்ற நம்பிக்கையும் இஸ்லாமியர்களுக்கு இல்லை. இப்போ நாங்கள் சொல்லக்கூடிய இந்த நடைமுறையின்படி ஹிந்து சகோதரர் அவருடைய சிலைகளை குறித்து சொல்வாரான்னு சொல்லி கேட்டால் நிச்சயமாக நம்பிக்கைக்குரிய யாரும் அவங்க சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவர்கள் வணக்கத்திற்குரியதாக அது தங்களுக்கு உண்டானதை வழங்கக்கூடியது என்று நம்புகிறார்கள். அது அவர்களுடைய உருவ வழிபாட்டு முறை. அதற்குள்ளே நாம் செல்லவில்லை. ஆனால் இஸ்லாமியர்கள் வணங்கக்கூடிய இந்த காபத்துல்லா என்பது ஒரு ஒருமைப்பாட்டுக்காக எல்லோரும் ஒரு திசையை நோக்கி வணங்க வேண்டும். இங்கே இஸ்லாமியர்கள் பள்ளிவாசலுக்கு அந்த பள்ளிவாசல் கிழக்கில் இந்தியா இருக்குது. அப்போ இந்தியாவில் இருக்கக்கூடியவர்கள் மேற்கு நோக்கி தொழுகிறார்கள். அதே மாதிரி யூரோப் கண்ட்ரீஸில் அவங்களுக்கெல்லாம் அது ஈஸ்டில் இருக்குது, அவர்கள் கிழக்கு நோக்கி தொழுகிறார்கள். அப்போ இந்த மாதிரியான ஒரு விஷயத்தையும் அந்த மாதிரியான புரிதலையும் நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். இது ஒரு ஒருமைப்பாட்டுக்காக செய்யப்பட்ட விஷயமே தானே தவிர இதில் எந்த விதமான பெரிய சக்தியும் வேறு எந்த விதமான சிறப்பம்சமும் இதில் இல்லை. இது வணக்கத்திற்குரியதாக பார்க்கப்படுவதில்லை என்பதை கண்ணியத்திற்குரிய சகோதரர்களும் சகோதரிகளும் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அடிப்படையில் இந்த கேள்விக்கான பதிலை நிறைவு செய்து கொள்கின்றோம். வாஹிர் துமானா அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.